வணக்கம் மக்களே. தினமும் கொஞ்சம் வேர்க்கடலை சாப்பிட்டா உங்களுடைய உடலுக்கு என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு தெரியுமா? அதை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வேர்க்கடலை உலக அளவில் அதிகளவு மக்களால் விரும்பி உண்ணப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே சமயம் விலை குறைவான பருப்புகளில் ஒன்றாகும். ஆனால் அதை தினமும் சாப்பிடலாமா, எவ்வளோ சாப்பிடலாம், எந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டால் அது நல்லது அப்படின்ற மாதிரியான முக்கியமான ஒரு சில தகவல்களை இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேர்ந்துடும். ஸோ வேர்க்கடலையில் இயற்கையாகவே அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு மற்றும் அவற்றை தினமும் உட்கொள்வது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பார்த்திங்கன்னா நமக்கு தரும் அப்படின்னு சொல்லாமீங்களா? உண்மைதாங்க. ஸோ தினமும் வேர்க்கடலையை உணவில் சேர்த்துக்கொள்வது உடலில் சில விரும்பத்தகாத விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மிதமான அளவில் தினமும் உட்கொள்ளும்போது வேர்க்கடலை அப்படி எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாது. தினசரி உணவில் வேர்க்கடலையை சேர்ப்பதனால கிடைக்கக்கூடிய நிறையவே நன்மைகள் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன ஆரோக்கியங்கள் இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. புரதம், ஆரோக்கியமான கொழுப்புகள், நார் சத்து, அத்தியாவசிய வைட்டமின்களான வைட்டமின் பி மற்றும் வைட்டமின் இ போன்றவை, மற்றும் தாதுக்களான மெக்னீசியம், பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்றவை உள்ளிட்ட அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களுடைய நல்ல ஆதாரமாக வேர்க்கடலை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்க்கடலையில் இதய ஆரோக்கிய கொழுப்புகளான மோனோ அன்சாச்சுரேட் மற்றும் பாலி அன்சாச்சுரேட் கொழுப்புகள் நிறைஞ்சிருக்கு. அவை கெட்ட கொலஸ்ட்ராலோடைய அளவை குறைக்கவும் இதய நோய் அபாயத்தையும் குறைக்கவும் உதவும். ஸோ வேர்க்கடலையில் உள்ள ரெஸ்வெரஸ்ட்ரோல் போன்ற அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இதய ஆரோக்கியத்தை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலையில் கலோரிகள் அதிகம் உள்ள போதிலும் வேர்க்கடலையில் உள்ள நார் சக்திகள் மற்றும் புரத சத்து திருப்தி உணர்வை அளிக்குது. இதன் மூலம் நீங்கள் நீண்ட நேரம் நிறைவாக உணரலாம். உங்களுடைய உணவில் வேர்க்கடலையை சேர்த்துக்கொள்வது ஒட்டுமொத்த கலோரி உட்கொள்ளலை குறைப்பதன் மூலம் எடை மேலாண்மைக்கும் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துமா? கண்டிப்பாக. வேர்க்கடலையில் உள்ள புரதம், நார் சத்து மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் ஆகியவற்றின் கலவையானது இரத்த சர்க்கரை அளவை உறுதிப்படுத்த உதவுது மற்றும் உணவுக்கு பிறகு குளுக்கோஸ் விரைவாக அதிகரிப்பதை தடுக்குது. இது நீரிழிவு நோயாளிகள் அல்லது நீரிழிவு நோயை உருவாக்கக்கூடிய பிரச்சனை அபாயத்தில் இருப்பவர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், தசை வலிமைக்கு உதவும். வேர்க்கடலை போன்ற தாவர புரதங்கள் நிரம்பிய உணவு ஆதாரமானது ஜிம்முக்கு செல்பவர்களுக்கு வலுவான தசையை சிறப்பாக்க உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. வேர்க்கடலை தசை வளர்ச்சிக்கும் மற்றும் தசை பிடிப்புகள் விரைவில் குணமடைவதை ஊக்குவிக்கவும் என்று நம்பப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் உடற்பயிற்சி ஆர்வலர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்கள் வேர்க்கடலை பொடியை பார்த்திங்கன்னா புரத சப்ளிமெண்ட்டாக நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வேர்க்கடலையில் கலோரிகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உயரத்த அழுத்தம் அல்லது டிஏஎஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா டயட்டை நிறுத்துவதற்கான உணவு அணுகுமுறைகளில் ஒரு பகுதியாக இருப்பதற்கு ஒரு காரணமாக பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, இந்த வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நிறையவே ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்குது அப்படின்றது உண்மையான விஷயந்தான். ஏன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கக்கூடிய ஆற்றல் வேர்க்கடலை கொண்டு போலிக் ஆசிட் அதிகமாக இருப்பதனால கர்ப்பிணி பெண்களுக்கு மிகவும் அவசியமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்களுடைய கர்ப்பப்பை சீராக செயல்படுவதற்கும் கருத்தரித்த பிறகு பெண்கள் சாப்பிடும்போது கருவின் மூளை மற்றும் நரம்பு வளர்ச்சி சிறப்பாக பார்த்திங்கன்னா ஆற்றவும் பயன்படுது. ஸோ மூளை திறனை அதிகரிக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட நீங்கள் வேர்க்கடலையை பயன்படுத்தலாம். தோல் வியாதிகள் வராமல் தடுக்க, அல்சைமர் எனப்படக்கூடிய முதுமை அடைந்த நபர்களுக்கு ஏற்படக்கூடிய ஞாபக மறதி நோய் வராமல் தடுக்க பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பித்தப்பையோடைய கற்கள் ஏற்படாமல் பாதுகாக்க உதவுது. இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்கு வேர்க்கடலையில் இருக்கக்கூடிய சக்திகள் பயன்படுது. அதனால் தொடர்ந்து பயன்படுதுங்க. ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகள், அற்புதமான விஷயங்களை பாருங்கள். ஆரோக்கியமாக இருங்க.
நிறைய விஷயங்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.